ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இன்விசிபிள் செயின் வந்து மேக் பண்ண போகிறோம். இன்விசிபிள் செயினோட பெண்டன்ட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் ஷாப்லேருந்து வாங்கும்போது. பட் நம்மளே இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணும்போது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி காயின் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 2 டைப்லேயும் காயின் இருக்குது. அதாவது ஒரு ஹோல் வச்சதும் இருக்குது, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஹோல் வச்ச மாதிரியும் இருக்குது. இது வந்து நம்ம ஆரிக்காக, ஹேர் பேண்டுக்காக, பேங்கிள்காக நிறைய வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இதை வச்சு நம்ம எப்படி வந்து இன்விசிபிள் செயின் வந்து மேக் பண்ணலான்னு சொல்லலாம். 5 விதமான செயின் வந்து நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு மேக் பண்ணி ஒரு இன்விசிபிள் செயின் மேக் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸில் சின்னதாக வந்து ஹோல் இருக்கும். இதில் வந்து நிறைய சைஸஸும் இருக்குது, நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் B7000 க்ளூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஹோல் இருக்குது இல்லையா, அந்த காயினில் வந்து நீங்கள் பேக்கு ஃப்ரண்ட் எதுன்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்டில் வந்து அந்த ஹோல் இருக்க இடத்துல வந்து நான் வந்து கரெக்டாக இந்த கிளிப் ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கிளிப் ஸ்டோனில் ஹோல் வந்து நம்ம இன்விசிபிள் செயின் வந்து கோர்க்க போகிறோமோ, அதாவது கியர் ஒயர் வந்து எப்படி நம்ம கோர்க்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி கம் வந்து அந்த ஹோலை வந்து அடைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஹோலில் வந்து அடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஊசி வச்சு குத்தி அந்த மாதிரி வந்து எதாவது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக அங்கே மட்டும் அந்த ஹோலை மட்டும் கம் வந்து அடைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு காயினில் வந்து நான் இந்த மாதிரி பிந்தி பால்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பிந்தி பால்ஸில் நிறைய சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்விசிபிள் செயினுக்கு இன்னும் கொஞ்சம் லுக் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஹோலில் ரவுண்ட் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது எப்படின்னா அந்த கரெக்டாக வந்து அந்த நீடில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து கம் எல்லாம் ஒட்டிக்கிச்சுன்னா அதெல்லாம் நல்லா வந்து கிளியர் பண்ணி தொடச்சி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேன் காற்றுல இருக்கும்போது இந்த B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து காற்று போயிடுச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த ஹோலில் வந்து பிந்தி பால்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஹோலும் வந்து சைடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே கீழே இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ சைடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா போதும். இது B7000 க்ளூ வச்சு நம்ம ஒட்டும்போது என்னென்னா நல்லா ஒரு கண்டிப்பாக ஒரு 1 hour ஹாஃப் டேயாவது வந்து நீங்கள் காய விட்டுடுங்க. 1 hourக்குள்ளே காஞ்சிடும். பட் வந்து நல்லா ஹாஃப் டே வந்து காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நல்ல சூப்பராக வந்து ஸ்டிக் ஆகிடும், பிரிஞ்சு வராது. இப்போ நான் அந்த குட்டி காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டியூப் பீட் எடுத்துக்கிறோம். ஆரிக்காக யூஸ் பண்ணக்கூடிய டியூப் பீட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்டில் ஸ்டிக் பண்ணும்போது ஒரு டிசைனாக இருக்கும், பேக்கில் ஸ்டிக் பண்ணும்போது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து பேக்கில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஹோல் வந்து கரெக்டாக நம்ம கியர் ஒயரை இன்சர்ட் பண்ணுற மாதிரி சைடில் வந்து ஹோல் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கம் வந்து அடைச்சிடாமல், அதாவது அந்த B7000 க்ளூ வந்து அந்த ஹோல் அடைச்சிடாமல் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து பெண்டன் வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் இந்த பெரிய காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து இந்த டியூப் பீடை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி அதுவும் ஒரு டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணி காமிக்கலாம். அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டிப்ஸை. ஸோ இப்போ கியர் ஒயர் நம்ம நெக் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்விசிபிள் செயின் பண்ணும்போதே நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இயரிங்கும் மேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இயரிங்காக நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன். நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸஸ் வைஸாக இல்லை, பட் எனக்கு தெரிஞ்ச விதமாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஏன்னா ப்ரூச்சஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. பட் நான் ஷாப்பில் வாங்கும்போது அந்த டைமில் வந்து என்னால் வாங்க முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல. கூடவே வந்து நிறைய மெட்டீரியல்ஸும் இல்லை. அதனால கொஞ்சம் கிளாஸ் வந்து தள்ளி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் கிளாஸஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச விதமாக இன்விசிபிள் செயினும் மேக் பண்ணி காமிச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து மாலை, இயரிங், பேண்டு எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரூச்சஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் வந்து காயின் வர மாதிரி சைடில் பிந்தி பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கியர் லாக் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கியர் லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பெண்டன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெண்டன் வந்து நம்ம தள்ளி போடுறனால இந்த பெண்டன் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதுக்காக ஒரு கியர் லாக்கையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிந்தி பால்ஸ், நெக்ஸ்ட் வந்து பெண்டன், நெக்ஸ்ட்டு பிந்தி பால்ஸ், நெக்ஸ்ட்டு கியர் லாக். ஸோ ஒவ்வொரு காயினும் நீங்கள் தள்ளி ஆட் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல அது வந்து நல்லா ஃபிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த கியர் லாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் 3 வந்து பெண்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கேற்ற மாதிரி கியர் லாக்கும் நான் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து பெண்டன்ட் ஆட் பண்ணிவிட்டு கியர் லாக் வச்சு நம்ம டைட் பண்ணிட்டா போதும். நோஸ் ப்ளேயர் வச்சு டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிளியரான வீடியோ வேணும்னா நம்ம இன்விசிபிள் செயின் மேக்கிங் பிளேலிஸ்ட் இருக்குது. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் கிளியராக என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ இதுலேயுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் நாலேஜ் வந்து நம்ம இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கியர் ஒயர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம், பிந்தி பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், கியர் லாக் யூஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு பேக் செயின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ கியர் லாக் வந்து இந்த மாதிரி கொத்துக்கோங்க. ஒரு பிளேட்லேயே அதுலேயே போட்டுட்டு நீங்கள் கொத்துக்கும் போது ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் வந்து மாட்ட போகிறோம். அதுக்காக நம்ம 2 கியர் லாக் வந்து போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். ஏன்னா சின்னதாக வந்து அந்த பிசிறு பார்ட்டை வந்து லாக் பண்ணுறதுக்காகவும் நான் இன்னொரு கியர் லாக் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து கியர் லாக்கை நீங்கள் போட்டு லைட்டாக ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி டைட் பண்ணிட்டீங்க போதும். பேக் செயின், இது வந்து பேக் செயின். நம்மக்கிட்ட இந்த செயினும் அவைலபிளாக இருக்குது. ஒரு செயின் வந்து 10 rupees வரும். நெக்ஸ்ட் வந்து ஹூக் எப்போவுமே, அதாவது நம்ம வந்து கழுத்தில் செயின் போடும்போது ஹூக் எப்போவுமே வந்து வலது பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே அதாவது கோத்துக்கும் போதே வந்து நீங்கள் எந்த சைடில் வந்து ஹூக் வருதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிசிறு பட்டை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு கியர் லாக்கையும் நீங்கள் அதுலேயும் வந்து கோத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இது மாதிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வலது பக்கம் வந்து ஹூக் வர மாதிரி நீங்கள் 2 கியர் லாக் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்விசிபிள் செயின் இந்த மாடலில் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பெண்டன் வந்து கிடைக்குது. காயின் பெண்டன்ட் வந்து இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் பெண்டண்டாக வாங்கும்போது ஒரு பெண்டனே வந்து 30லேருந்து 40, 50, 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கிராம் கணக்கில் தான் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ இதையும் நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள். சுடிதாருக்கு, சாரீக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு டிசைன் பார்த்துடலாமா? இப்போ வந்து நம்ம பிந்தி பால்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிந்தி பால் ஸ்டிக் பண்ண வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன், ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். 3, 4 அந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். கூடவே வந்து நீங்கள் இயரிங் மேக் பண்ணும்போதும் நீங்கள் வந்து இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இயரிங் மேக் பண்ணும்போது என்ன தேவைப்படும்னா இந்த காயின் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து இயரிங் பேஸ் தேவைப்படும், ஸ்டாப்பர் தேவைப்படும். ஸோ அதுவும் நான் மேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் என்கிட்ட தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நான் 3 பெண்டன் ஆட் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஒவ்வொரு காயினுக்கும் இடையில பிந்தி பால்ஸ் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கியர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் காயின் வந்து 3 அல்லது 5, 6 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேப் வேணும்னாலும் கொஞ்சம் கேப் வச்சும் பண்ணிக்கலாம். தள்ளி கேப் நாங்கள் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அதே டிசைனில் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம கியர் ஒயர் ஹூக் வந்து செக்யூர் பண்ணிட்டோம். அதாவது பேக் செயின் போட்டு செக்யூர் பண்ணிட்டோம்னா இந்த டிசைன் ரெடி ஆகிடும். ஸோ இன்னொன்று வந்து நம்ம டியூப் பீட் போட்டிருந்தோம் இல்லையா சின்னதில், அதில் வந்து நான் எப்படி போயிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஹோலில் வந்து நான் கவர் பண்ணுறதுக்காக அதில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோனு கிளாஸி ஃபினிஷில் இருக்கக்கூடிய லைட்டாக அந்த கோல்டன் ஷேட் வரக்கூடிய ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த குந்தன் ஸ்டோன்ஸும் கிளாஸி ஃபினிஷ், மேட் ஃபினிஷ், நெக்ஸ்ட்டு வேறு சைஸஸ், வேறு ஷேப்ஸில் கிடைக்குது நமக்கு. ஸோ நீங்கள் இதில் திலகம் ஷேப் வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் ஷேப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ண விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இதில் நான் எப்படி மேக் பண்ண போகிறேன்னா 2 பிந்தி பால்ஸ், நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி காயின்ஸு, குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது லுக் வைஸாகவும் நல்லாயிருக்கும். கூடவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் 3 வந்து ஆட் பண்ணுறேன். 3 காயினுக்கும் ஏற்ற மாதிரி நான் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ், அதாவது கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கிறிஸ்டல் பீட்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு காயினுக்கும் இடையில வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்காக நம்ம கோத்துக்கும் போதே வந்து கியர் லாக் போட்டு நம்ம வந்து கோத்துக்கணும். ஸோ கியர் லாக்கை போட்டு நம்ம இப்போ செக்யூர் பண்ணிடலாம். சென்டரில் வர மாதிரி பார்த்துட்டு சைடில் நீங்கள் என்னென்ன இன்ச்சில் வந்து எடுத்துருக்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து சைடில் இருக்கக்கூடிய பெண்டனையும் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூப்பரான இன்விசிபிள் செயினும் ரெடி ஆகிடும். இதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் பார்த்தலாமா? இப்போது இன்னொரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்டாங்கிள் ஷேப் டியூப் பீடு வந்து ஸ்டிக் பண்ணணும் இல்லையா, அதில் வந்து இந்த நீங்கள் குட்டியான காயின்லேயும் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெரிய காயின்லேயும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பேக்கில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் குட்டியானதில் வந்து ஃப்ரண்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து நீங்கள் புதுசாக வந்து டிசைன் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு கலர்ஸில் இருக்குதுன்னு சொன்னால அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூப் பீடும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்டல் பீடும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்டில் அந்த டியூப் பீடை ஸ்டிக் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதை விட பேக் நல்லாயிருக்கும். ஒரு டைம் அது மாதிரி கூட உங்களுக்கு ட்ரை பண்ண தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு பெரிய காயினில் ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுவும் நீங்கள் ஒரு டிசைனாக வந்து மேக் பண்ணலாம். ஸோ அது நான் காமிக்கல. நெக்ஸ்ட்டாக வந்து நான் ரெடிமேடாக நம்ம கடையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி காயின் எடுத்திருக்கேன், லக்ஷ்மி பெண்டன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 35 ருபீஸ் நம்மக்கிட்ட. ஸோ ஷாப்லேயும் வந்து நீங்கள் 35லேருந்து 40 அந்த மாதிரி ரேட்டில் வாங்குற மாதிரி இருக்கும். அதை நான் சென்டரில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பீடும் வந்து நம்ம நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த லக்ஷ்மி பெண்டனுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஓவல் ஷேப் வர மாதிரியும் பிந்தி பால்ஸ் வர மாதிரியும் நான் வந்து கியர் லாக் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைட்லேயும் வந்து அந்த ஓவல் ஷேப் வர மாதிரி வந்து நான் பிந்தி பால்ஸையும் ஆட் பண்ணி கியர் லாக் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் ஹூக் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து 3 பெண்டன்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜே வந்து அதில் வந்து 100 ருபீஸ் வரும். இப்போது ஸோ நீங்கள் வந்து அதை நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 200 ரேட்காவது சேல் பண்ணுற மாதிரி வரும். நான் வந்து 3 பெண்டன்ட் வச்சு 150க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். 5 பெண்டன்ட் யூஸ் பண்ணும்போது நான் வந்து 200க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக ஆன்டிக் பெண்டன்ட் இருக்குது. இதில் வந்து ஹார்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எலஃபென்ட் சாம்ஸ் நிறைய இருக்குது. லீஃப் சாம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பட்டர்ஃப்ளை சாம்ஸ் எடுத்திருக்கேன். 5 ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை சாம்ஸ்க்கும் பக்கத்துலேயே நான் கியர் லாக் போட்டிருக்கேன் நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறோம். இதுவும் நீங்கள் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை சாமை வந்து ஒரு 3 ருபீஸ், 4 ருபீஸ், 5 ருபீஸ் சைஸை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஸோ நம்மக்கிட்ட வந்து கிராம் கணக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் 1 கிராம் வந்து 3 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பெண்டன் வந்து ஒரு 2 கிராமில் இருக்குன்னா உங்களுக்கு 6 ருபீஸ் வரும் இது. ஸோ கிராம் கணக்கில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் 5 ஆட் பண்ணியிருக்கேன்னா கியர் லாக்கும் போட்டிருக்கேன்னா அந்த கேப்பில் நம்ம வந்து கியர் லாக் போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடியே பேக் செயினை போட்டு செக்யூர் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த இதெல்லாம் நம்ம வந்து 49 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேறு நான் மேக் பண்ணது எல்லாமே வந்து 99 ருபீஸ்க்கு நான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்விசிபிள் செயின் வேணும்னாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் நிறைய இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸும் கூடிய சீக்கிரம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கூடவே வந்து இன்விசிபிள் செயினுக்கான பெண்டன் வந்து நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து போஸ்ட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ நான் வந்து இன்னும் வாங்கி வச்சு அதை வந்து எதுவுமே டச்சே பண்ணலை. அது அப்படியே இருக்குது. ஸோ நான் அதை ஃபோட்டோ எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.